பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா சிறப்புக்குரிய ஒரு 5 திக்ருகளை தான் பார்க்க போறோம். ரொம்ப சிறப்புக்குரியதுன்னு சொல்லலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தினமும் இதை ஓதுவாங்க. இன்னும் சொல்ல போனா காலை நேரத்திலேயே ஓதுவாங்க. நீங்க முடிஞ்ச அளவுக்கு காலையில எந்திரிச்ச உடனே இதை ஓதுங்க. அப்படி இல்லாட்டினாலும் கூட இரவுக்குள்ள ஞாபகம் வர்றப்ப நீங்க இதை ஓதிக்கொள்ளுங்க. அதுவும் நபி அவர்கள் அந்த படுத்த படுக்கையில இருந்து எந்திரிக்க மாட்டாங்களாமா. அதாவது எந்திரிச்சு உட்காந்துருவோம்ல, நம்ம படுத்திருப்போம், எந்திரிச்சு உட்காருவோம், உட்காந்துட்டு அப்படியே எந்திரிச்சு நடந்து போயிருவோம் இல்ல. ஆனா அவங்க எந்திரிச்சு உட்கார்ந்ததுக்கு அப்புறம் இதை ஓதிட்டுதான் எந்திரிச்சு நடந்து போய் செஞ்சு தொழுவாங்களாமா. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா இந்த திக்ருகள் நபி அவர்கள் முன்னுரிமை கொடுத்திருக்காங்க. அது என்ன திக்ருகள்னு பாக்கலாமா? ஃபர்ஸ்ட் ஒண்ணு என்னன்னு பாத்தீங்கன்னா சுபஹான் அல்லாஹி வபிஹம்திஹி அப்படின்னு சொல்லக்கூடிய திக்ரு. இதுக்கு அர்த்தம் என்னன்னா பரிசுத்தமானவன், அல்லாஹ் பரிசுத்தமானவன், புகழ் அனைத்தும் அவனுக்கே உரியது அப்படிங்கறதா இதனுடைய அர்த்தம். இது நம்ம காலையில முதல்ல இதுக்கு இதை 10 முறை ஓதணும். ஏன் 10 முறை ஓதுறோம்னு பாத்தீங்கன்னா அல்லாஹை புகழ்ந்துதான் நாளை தொடங்கணுங்கிறதுக்காகவே இது ஓதப்படுது. நீங்க கடைசிக்கு ஒரு நாள்ல ஒரு தடவையாவது இதை ஓதிக்கோங்க. சுபஹான் அல்லாஹி வபிஹம்திஹி ஓதணும். அதுக்கப்புறம் அல்ஹம்துலில்லாஹ் ஓதணும். அல்ஹம்துலில்லாஹ் எத்தனை தடவைனா அதுவும் 10 முறை. அல்ஹம்துலில்லாஹ்னு என்ன அர்த்தம்? புகழ் அனைத்தும் அல்லாஹுக்கே, அப்படி இல்லாட்டினா புகழுக்குரியவன் அல்லாஹு அப்படின்னு அர்த்தம். இதை ஓதி நம்ம என்ன பண்றோம்? அல்லாஹுவை புகழ்றோம். சுபஹான் அல்லாஹ்க்கு அல்லாஹு பரிசுத்தமானவன். இதுக்கு அல்ஹம்துலில்லாஹ்க்கு புகழ் அனைத்தும் அல்லாஹுவிற்கே. அர்த்தம் உணர்ந்து ஓதுங்க. அல்லாஹுவை புகழ்றோம். அடுத்தது அல்லாஹு அக்பர். அல்லாஹு அக்பர்னா அல்லாஹு மிகப்பெரியவன் அப்படின்னு சொல்லிட்டு தக்பீர் சொல்றோம். இதை 10 முறை ஓதிக்குங்க. அதுக்கப்புறம் லா இலாஹா இல்லல்லா அப்படின்னு என்ன அர்த்தம்னா வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை அப்படிங்கக்கூடிய களிமாவை சொல்றோம். அதுக்கப்புறம் அஸ்தகுஃபிருல்லா. அஸ்தகுஃபிருல்லானா என்னன்னு பாத்தீங்கன்னா யா அல்லாஹ் என்னை மன்னிப்பாயாகன்னு சொல்லிட்டு இஸ்திகபார் சொல்றோம். அதுக்கப்புறம் ஒரு துவா ஓதணும். இந்த துவா ஓதுறதுக்கு முன்னாடி இப்ப நம்ம சொன்ன 5 திக்ரை ஒரு நிமிஷம் கவனிச்சு பாருங்க. அதாவது ஒரு நாளை அடையக்கூடிய ஒவ்வொருவரும் எப்படி இருக்கணும்னு பாத்தீங்கன்னா அல்லாஹுவை நினைத்துதான் தொடங்கணும், அல்லாஹுவை புகழ்ந்துதான் தொடங்கணும், அல்லாஹுடத்துல மன்னிப்பு கேட்டுதான் தொடங்கணும்னு சொல்லிதான் பிரிச்சு பிரிச்சு வச்சிருக்காங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எத்தனையோ அமல்கள் இருக்கு, எத்தனையோ திக்ருகள் இருக்கு, துவாக்கள் இருக்கு, எதை வேணா தேர்ந்தெடுத்து ஓதலாம். ஆனா இந்த இடத்துல இதெல்லாம் ஓதுனதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அஸ்தக்ஃபிருல்லாஹ்ங்கக்கூடிய மன்னிப்பை கேட்டு ஒரு நாளை தொடங்குறோம். ஒரு நாளை தொடங்கும் போது பழசு நம்மளுடைய பழைய நாட்களுடைய பாவங்களோடு தொடங்கும் போது எப்படி இருக்கும்னா இந்த நாள்ல நம்ம செய்யக்கூடிய எந்த நல்ல அமல்களுக்கும் சில நன்மைகள் கிடைக்காம போலாம், தேவைகள் நிறைவேறாம போலாம். ஆனா நம்ம மன்னிப்பு கேட்டு தொடங்கும் போது இன்னைக்கு நாளுக்கு என்ன ஆயிரும்? நமக்கு அந்த மன்னிப்பின் காரணமாக சிறந்ததாக அமையும். நீங்களே சொல்லுங்க, நீங்க போன தடவை ஒரு தப்பு பண்ணிருக்கீங்க, இந்த தடவை ஒரு விஷயத்த ஆரம்பிக்கும் போது அவங்க என்ன நினைப்பாங்க? போன தடவையே இவன் தப்பு தான் பண்ணான் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா நீங்க இந்த தடவை ஆரம்பிக்கும் போதே போன தடவை சில தப்பெல்லாம் நடந்துச்சு, என்னை மன்னிச்சுக்கோங்க, நம்ம இந்த தடவை கரெக்டா பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? ஓகே ஓகே இவங்களே ஒத்துக்கிட்டாங்க, இவங்க திருந்திட்டாங்க, இவங்க இனி கரெக்டா இருப்பாங்கன்னு உங்க மேல ஒரு நம்பிக்கை வரும். அந்த மாதிரி அஸ்தக்ஃபிருல்லாஹ்ங்கிறது நம்ம மன்னிப்பை கேட்டு அடுத்த நாளை தொடங்குறோம். அதே மாதிரி லா இலாஹா இல்லல்லாஹ்ங்கிறது நம்ம உறுதியா இருக்கிறோம். களிமால எல்லாம் உன்னை மட்டும்தான் வணங்குவேன், வேற யாரையும் வணங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியா இருப்போம். அதுக்கப்புறம் நீ எப்படிப்பட்டவன் தெரியுமான்னு சொல்லிட்டு புகழ்றோம். ஏன்னா இதெல்லாம் சொல்லிட்டாலும் அவனை புகழ்றது ரொம்ப முக்கியம். நீதான் பரிசுத்தமானவன், நீதான் புகழுக்குரியவன், நீதான் மிகப்பெரியவன் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர் சொல்லியிருப்போம். அப்ப இந்த 5 தான் என்ன பண்றோம்? முதல்ல நம்ம முன்னுரிமை கொடுத்து ஓதுறோம். ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரணம் இருக்கு. ஒரு சாதாரண திக்கு தானே இவங்க சொல்றாங்கன்னு நீங்க நினைக்காதீங்க. காலையில ஓதும் போது அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு, அதுக்கு காரணம் வேற. மதியானம் ஓதுறோம்னா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு, அதுக்கு காரணம் வேற. அப்ப காரணம் பொறுத்துதான் நம்ம ஒவ்வொரு நேரத்துக்கும் அதுக்கான நன்மைகளை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். இப்ப அந்த 5 திக்ரை ஓதிட்டீங்க. ஓதுனதுக்கு பிறகு கடைசியா என்ன ஓதணும்னா இது ஓதணும். அல்லாஹும்ம இன்னியா ஊதிவிக்க மின் லீக்கி துன்யா வ லீக்கி யௌமில் கியாமா அப்படிங்கக்கூடிய இந்த துவா ஓதுங்க. யா அல்லாஹ், துன்யாவுடைய இன்னும் ஆகிரத்துடைய துன்பத்தை விட்டும் நெருக்கடியை விட்டும் உன்னிடத்தில் பாதுகாப்பு கேட்கிறேன் அர்த்தம். நெருக்கடினா என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம லைஃப்ல நமக்கு டெய்லி எத்தனையோ நெருக்கடி வருது. காசு இல்லைனாலும் நெருக்கடி தான், குடும்பத்துல பிரச்சனை இருக்குது, மனிதர்களால பிரச்சனை இருக்குது, இந்த மாதிரி நெருக்கடிகள் இருந்துகிட்டே இருக்குல்ல, நோயோட வாழ்றோம். இந்த மாதிரி நெருக்கடிகள் எல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இம்மைக்கும் மறுமைக்கும் கேட்கிறோம். இதை தவிர வேற என்ன சிறந்த வார்த்தையை சொல்லி நம்ம நல்லதை எதிர்பார்க்க முடியும் சொல்லுங்க? ஒரே வாரத்துல ஒட்டுமொத்தமா முடிச்சிட்டோம், நெருக்கடிகள் இல்லாம நான் சந்தோஷமா வாழணும் அப்படின்னு நம்ம கேட்டிருக்கோம். இதை நீங்க 3 முறை ஓதிக்கணும். நம்ம மேல சொன்ன திக்ரெல்லாம் 10 முறை ஓதிக்கணும். இதை ஓதிட்டு கடைசியா குல் சூரா இருக்கு பாருங்க, குல் ஹுவல்லாஹு அஹது, குல் அஊது பிரப்பின் நாஸ், குல் அஊது பிரப்பின் ஃபலக். இந்த 3 குல் சூராஸையுமே நீங்க 3 முறை ஓதிக்கொள்ளுங்க.
இது பாதுகாப்பிற்கான சூறான்னு சொல்லப்பட்டுள்ளது. இதை ஓதி முடிச்சுட்டு இதோட நீங்க என்ன பண்ணிடணும், அல்லாஹ்விடத்துல நல்லதாக இந்த நாளை அமைத்து கொடுன்னு சொல்லிட்டு உங்க நாளை தொடங்குங்க. இன்ஷா அல்லாஹ் இதை கடைபிடித்து வாங்க. நாளையில இருந்து கூட கடைபிடிக்கலாம் இன்ஷா அல்லாஹ். மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல மெம்பர்ஷிப் இருக்கு, விரும்புறவங்க ஹதியாவா ஜாயின் பண்ணிக்கோங்க, ஹைப் பண்ணிக்கோங்க.